இந்த கண்ணு பாத்தீங்கன்னா உயிரோட்டமா இருக்குமா இது தூரக்கேந்து பாக்கும்போது முருகரே நம்மள பாக்குற மாதிரி ஆட்கொண்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் இங்க எந்த ஆங்கிள் இருந்தாலும் ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன் இருக்கும். வேலுக்குள்ள வந்து கோவில் கோபுரம் இருக்கும். தெரியுது வேலுக்குள்ள கோவில் கோபுரம் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து திருச்செந்தூர் முருகன்மா, இவருக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிநாதன். திருச்செந்தூர் முருகன் பேர் வந்து சுவாமிநாதன். இந்த மாதிரி இன்னைக்கு நீங்க இந்த சிருஷ்டி ஒளி வாயிலாக கோவில் வாயிலாக இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு உங்க மூலியமா கடவுள் உணர்த்துற மூலியமாவே இல்ல. நான் வந்து கேள்வி கேட்டதோட சரி, பதிலே உங்ககிட்ட தான் வந்தது. கேள்வி கேட்டாதான் 7 குதிரை இது நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, இந்த 7 குதிரை நீங்க பார்க்காத இந்த 7 குதிரை இப்படி இருக்கு. அப்படி சரசரநாமம் நீங்க சொல்லணும், எனக்கு வாயில வராதுன்னு வச்சுக்கோங்க. ராம், வெறும் ராம் மட்டும் சொன்னா விஷ்ணு சரசரநாமம் சொன்ன பலன் கிடைச்சிடும். அதே வந்து நீங்க சிவபெருமானை வந்து அன்பு தான் சிவம். ஸோ நீங்க சிவபெருமான் வந்து ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா சகலமும் ரெமெடி இருக்குதுங்கிறது இவர் சொன்ன மாதிரி. இது ஆன்மீக மெடிக்கல் ஷாப்ல இது ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பிரச்சனையோட வாழ்வாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரியாம தேடுவாங்க. சோ அந்த தேடலுக்கான விடை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இது. சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. 7 குதிரை இது நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, இந்த 7 குதிரை நீங்க பார்க்காத இந்த 7 குதிரை இப்படி இருக்கு, அப்படியே இருக்குதா? இல்ல எல்லாமே எப்படி இருக்கனால இல்ல. வெள்ளை கலர் வந்து உங்களுக்கு சுக்கிரனை குறிக்கும். சுக்கிரன் வந்து சுகவாசி, வெளிநாடு யோகம், லேசினஸா இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு அடிக்காது. 7 வந்து கேதுவை குறிக்கும், ஞானக்காரன். இருந்தும் இல்லாத நிலை, கஷ்டப்படுறேன்னு சொன்னா ஒருத்தவங்க நம்ப மாட்டான், உதவும் மாட்டான். ஸோ இது வந்து குதிரை கீழே ஒன்று எழுந்திரிச்சு ஓடும். அதே மாதிரி எல்லா குதிரையோட கால்களும் இருக்கும். இது வந்து நிலவு, அழகு, அறிவு, மதி, சந்திரன். இந்த ப்ளூ பேக்ரவுண்ட் வந்து ராகு, கேது, அதுக்கப்புறம் வந்து சனீஸ்வர பகவானை குறிக்கும். வீட்டு பெட்ரூம்ல கூட மாட்டிக்கலாம். வடக்கு திசையா மாட்டணும். ஜென்ரலா இந்த குதிரை வந்து வடகிழக்கு பார்த்து ஓடுச்சுன்னா அவ்வளவு விசேஷம். வடகிழக்குல ஓடணும். ஆமா, அது கண்டுபிடிச்சு ரொம்ப ஈஸிமா. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நீங்க இருக்கிற இடத்துல டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. நாங்க போய் தேடணுமே, காம்பஸ் ஸ்டேஷன்ல பார்க்கணும். இது ஏன் நார்த்ல இருந்து நடுவுல இருக்குது அப்படிலாம் பார்க்கத்தான் இருக்கு. தெற்கு முகத்துல இருந்து வடக்கு வச்சா வடகிழக்கு முனையில அந்த குதிரை ஓடிடும். தெற்கு யமனோட திசை தெற்கு. ஜென்ரலா எந்த ஓடுவோம் அதுல மாட்ட மாட்டோம். அந்த இதுல மாட்டினோம்னா இது வடகிழக்குல ஓடிடும். தெற்கு செவத்துல மாட்டோம். அவ்வளவுதான், சிம்பிள். தெற்கு செவத்துல மாட்டினோம்னா இது வடகிழக்க பார்த்து ஓடும். வடகிழக்க பார்த்து ஓடுறது வடகிழக்கா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வீட்டுல பார்த்துருக்கேன். வைப்பாங்க, எதுக்கு வைக்கிறேன்னு தெரியாது, யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுன்னா அது எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும். இல்ல நீங்க சொல்றதுதான். அக்கா உடவே மாட்டாங்க. அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, குடுன்னு வந்துட்டு ஜி அன்னைக்கு என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்களே, இன்னைக்கு சொல்லுங்க ஜி அப்படின்னு பிடிச்சிருவாங்க. இது வந்து திருச்செந்தூர் முருகன்மா, இவருக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிநாதன். திருச்செந்தூர் முருகன் பேர் வந்து சுவாமிநாதன். அவங்க அப்பாவை வந்து அந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்காரு. நம்ம பாக்குற மாதிரி திருச்செந்தூர் முருகன் வந்து கடல் இல்ல சொல்றோம் இல்லையா, அது மலை மேல இருந்த கோவில் தான். அவரோட வேல் சக்தினால அது பூமிக்கு அடியில வச்ச மாதிரி ஒரு ஐதீகம் வந்து அவரோட விக்கிரகத்துக்கு பின்னாடி வந்து 5 லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய குறிஞ்சி மலரை கண்ணனோட கையில வச்சிருப்பாரு. அவரே பூஜை பண்ண லிங்கங்கள் இந்த விக்கிரகத்துக்கு பேக் சைடுல பின்னாடி இருக்கு. சோ பழனி முருகன்றது தண்டாயுதபாணி. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவபாஷான விக்கிரகமா பண்ணியிருப்பாங்க. ஸோ உணவு தான் மருந்து, உணவு தான் விஷம். ஸோ அந்த உணவை வந்து மருந்தா மாற்றதுக்காக போகர் என்ன பண்ணாருன்னா, சாகா நிலை வேறணும்னு சொல்லிட்டு பாஷான விஷத்தை முறிச்சு பண்றாரு. அழகு இதான். இந்த கண்ணு பாத்தீங்கன்னா உயிரோட்டமா இருக்குமா. இது தூரக்கேந்து பாக்கும்போது முருகரே நம்மள பாக்குற மாதிரி ஆட்கொண்ட மாதிரி இருக்கும். இதெல்லாமே இங்க எந்த ஆங்கிள் இருந்தாலும் ஒரு இல்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டோன் இருக்கும். வேலுக்குள்ள வந்து கோவில் கோபுரம் இருக்கும். தெரியுது. வேலுக்குள்ள கோவில் கோபுரம் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த நிலை இது மாத்தி கொடுக்கும். அழகு முருகன். ஸோ நம்ம கிட்ட இது எல்லாமே ரெகுலரா போட்டோ ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இதுவுமே டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். பாருங்க, இதெல்லாம் தஞ்சாவூர் பெயிண்டிங். தஞ்சாவூர் பெயிண்டிங் இது நல்லா இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி எல்லா பெயிண்டிங்குமே இருக்கு. தஞ்சாவூர் பெயிண்டிங், நார்மல் இது
இந்த மாதிரி இதுவும் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா மயில், நான் அங்க இருக்கும்போதே பார்த்தேன் நான் இதெல்லாம். இதை உள்ள நுழையும் போதே இது பாக்குற மாதிரி தான். மயில் வந்து குசா சக்தி. ஜஸ்ட் பார்த்தாலே பெண்கள் இயற்கையாவே அழகாகணும்னா அந்த மயில் பார்த்தா போதும். எப்படிப்பா? உண்மையாதாம்மா, நான் இது கொடுத்துருக்கேன், நிறைய பேர் கொடுத்துருக்கேன். அக்கா என்ன கேளுங்களேன், பெண்கள் இது வந்து சித்தர் குறிப்பிலே இருக்கு, பெண்கள் வந்து இயற்கையா அழகாகணும். ஆனா அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்கும்னுவாங்க. ஒரு பெண்ணை வந்து கார்னர் பண்ணனா பூனை வந்து புளியா மாறுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் காலியா மாறிடா பெண்ணு. எப்படி இப்போ ஒரு பெண்ணு கன்சீவா இருக்கும்போது நல்ல அழகான பிக்சரா பாருங்க, அழகான குழந்தை போட்டோவை பார்த்து மாட்டி வச்சு பாருங்க, ஹஸ்பண்ட பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கே ஒரு அழகுத்தன்மை கிடைக்கணும்னா இந்த மயிலை பார்க்கணும். ஸோ இன்னைக்கு உங்க மூலியமா நிறைய பேருக்கு தெரியுதுன்னா அந்த கிரெடிட் ஃபுல்லா உங்களுக்கு தான். ஒரு கோவில் கட்டுறோம், அந்த கோவிலுக்கு செங்கல் எடுத்து தரோம். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கொடைவள்ளல் கர்ணன் சொல்லுவாங்க. அந்த கர்ணன் வந்து சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அவருக்கு பசி எடுக்குது. எல்லாரும் பசி இல்லாம இருக்காங்க, பசி எடுக்குது. அவர் கேட்கிறாரு, ஏண்டாப்பா பசிக்குதுடா. என்னது பசி அப்படின்னா என்னதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் பசிக்காதா, தண்ணி தாக்கமே எடுக்காதா? இல்லைங்க அப்படின்னு. அங்க பிரகாஷ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு பசிக்குது அப்படின்னு உடனே அவர் கண்ண மூடி உட்காந்துட்டு, உன் ஆள்காட்டி வரல எடுத்து கையில சப்பி பார்ப்பா சரியா போயிடும். இவர் எடுத்து சப்பி பாரு சரியா போச்சு. அவர் கேட்கிற பசிக்குதுன்னா தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு கையை போய் சப்பி சொல்றேன், என்ன குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு. இல்ல அது பண்ணா சரி, எனக்கு இது நான் ரீசன் தெரியணும் அப்படின்னு. பூலோகத்துல நீ வாழும் பொழுது எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்ச, அன்னதானத்தை மட்டும் போடாமட்டு. அன்னதானமே போடல அவரு, அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு, பட் அன்னதானம் அப்படின்றதே போடல. அப்புறம் அதனாலதான் உனக்கு பசி வந்துச்சு. சரி, அன்னதானம் போடாத எனக்கு எப்படி இந்த விரல்ல மட்டும் அது இதுவாச்சு? ஒரு பிராமின் ஒருத்தர் பசியில வந்து, ஐயா தர்ம பிரபுவே பசிக்குது அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணனா, இடது கையில வந்து இந்த பொற்காசு மூட்டையை கொடுத்து போய் சாப்பிடுன்னு. அவன் சொன்னா, இப்ப பசிக்குது, சாப்பிடுறதுக்கு இந்த தங்கத்தை சாப்பிட முடியுமா, இதை வாங்கின்னு அவ்வளவு தூரம் போக முடியுமா, இப்ப பசிக்குது சோறு போடையானா இது பண்ண. இல்ல நீங்க வந்து அந்த பாருங்க அந்த இடத்துல வந்து சாப்பாடு போறாங்க, அங்க தண்ணி கிடைக்குன்னு கையை காட்டினேன். இந்த ஆள்காட்டி விரல்ல போங்க அப்படின்னு கை மட்டும் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ஆள்காட்டி விரல்ல அந்த புண்ணியம் ஒட்டிக்கிச்சு. அததான் உனக்கு சோறு போடுறாங்கன்னா எதனால அவருக்கு அந்த புண்ணியம் உடனே கிடைச்சதுன்னா, அதை தாண்டி நிறைய புண்ணியம், நிறைய தர்மங்கள் செஞ்சதால நம்ம எதுவுமே செய்யாம அதனால என்ன பண்றாருன்னா, அவர் மறுபடியும் பூலோகத்துல பறக்குறாரு. அந்த 15 நாள் தான் மாலி அமாவாசையில வரக்கூடிய அந்த 15 நாட்கள். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விசேஷம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க இந்த சிருஷ்டி ஒளி வாயிலாக, கோவில் வாயிலாக இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு உங்க மூலியமா கடவுள் என் மூலியமாவே இல்ல, நான் வந்து கேள்வி கேட்டதோட சரி, பதிலே உங்ககிட்ட தான் வந்தது. கேள்வி கேட்டாதான் பதில் பிறக்கும், அந்த பதிலும் கரெக்டா இருக்கணும். இப்ப நான் சொன்னது தப்பா இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. நான் ஒன்னும் குழந்தை தான். நீங்க விஷ்ணு சரசரநாமம் நீங்க சொல்லணும், எனக்கு வாயில வராதுன்னு வச்சுக்கோங்க. ராம், வெறும் ராம் மட்டும் சொன்னா விஷ்ணு சரசரநாமம் சொன்ன பலன் கிடைச்சிடும். அதே வந்து நீங்க சிவபெருமான வந்து அன்பு தான் சிவம். ஸோ நீங்க சிவபெருமான் வந்து ஓம் நமச்சிவாயன்னு சொன்னா சகலமும் இதுவாயிடும். ஸோ சிவன் சொத்து குல நாசம் இல்லைங்களா? அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, சிவன் சொத்து திருடினா குலமே அழிஞ்சு போடும். சிவனோட சொத்து யாருன்னா நம்ம தான். அவரோட பிள்ளையா வரும் இல்லையா, நம்ம அடுத்த பிறவி கிடையாது. அடுத்த பிறவி வந்தால் தானே மறுபடியும் சங்கதி வளரும், மறுபடியும் நமக்கு பிறவி வந்துகிட்டே இருக்கும். பிறவி இல்லாத வாழக்கூடாது. அதனால சிவனோட சொத்து குலமே நாசமாயிடுது. ஸோ சொல்ற வார்த்தையை மாத்தி மாத்தி சொல்லி சொல்றதை நம்ம மாத்தி மாத்தி புரிஞ்சதுனாலதான் இப்போ சொல்லும் போதே இந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனோட இருந்திருந்தா நமக்கும் விளங்கி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பழமொழி இருக்கு, காலையில எழுந்தோடனே பேக் டோரை தந்தா மூதேவி வெளியே போகும், மெயின் டோர் தந்தா ஸ்ரீதேவி உள்ள வரும். இப்ப நான் பிளாட்ல இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு டோர் தான். காலையில நான் மெயின் டோரை இப்படி திறந்தேன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பிளாட்ல பல்லு வலிக்கிட்டு என்ன தம்பி ஒண்ணு கடைக்கு போலியா அப்படின்னு நைட்டு போட்டு தலையை சொல்லிவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் எதை மூதேவின்னு சொல்றது, எதை ஸ்ரீதேவின்னு சொல்றது? அப்போ அந்த காலத்துல வீடுகள்ல ரெஸ்ட் ரூமே இருக்காது. கொல்லப்புறம்ன்ற கூடிய இடத்துல வெளியில அவுட்டர்ல போய் குளிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழுக்க மஞ்சள் பூசி தொடப்பத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அம்மா பாக்கிறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க, கொஞ்சோட நீர ஆகாரம் கொடுன்னுவாங்க. அந்த காலத்துல சாப்பாடு வேஸ்ட் ஆனா அதுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு குழம்புகள் எல்லாம் நல்லா சூடு பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் என் குரு சொன்னதா. திண்ணை கட்டி வச்சு, இப்ப திண்ணை கட்டினா எவனா வந்து பார்த்தீங்கன்னா திண்ணியெல்லாம் வச்சு போட்டுறாங்க. சோ அந்த இதுலதான் மூதேவி ஸ்ரீதேவி வந்தது. முதல் தேவி மருகி மூதேவின்னு ஆயிடுச்சு. புகை சுரூபமானவள் தான் அவ. உண்மை இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த அம்பாள் இருப்பான். உண்மையை யாராலையும் மறைக்கவே முடியாது. ஸோ தப்பு அப்படின்னா அது வெளியே வந்துடும். ஸோ இதுதான் அந்த அம்பாளோட தன்மை. நிறைய விஷயங்கள் அப்பா. அதாவது சமீபமாக ஆன்மீக கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க.
நான் சொன்னேன் எனக்கும் ஆன்மீகத்துக்கும் ரொம்ப தூரம், எனக்கு தெரியவே தெரியாத விஷயத்த கேட்குறீங்களான்னு. இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தைரியமாக அந்த கூட்டத்தில் போய் நம்ம உட்காரலான்னு தோணுது. அதே மாதிரி நீரில்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கு. இப்போ இஸ்லாத்துல வந்து நெத்தியை வந்து மறைக்கக்கூடாதுன்னுவாங்க. அவங்க வந்து அல்லா அவன் இவன் தான் சொல்லுவாங்க, அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசா அப்படின்றது தான் அல்லா அப்படின்னு மருகுது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுகுவாங்க, பூமியில மண்டி இட்டு இடிச்சு 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 எழுச்சிப்பாங்க. அப்போ அவங்க தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடும். கிறிஸ்டியானிட்டியில மெழுகுவத்தி ஏற்றி மண்டி இட்டு இப்படி மெழுகுவத்தி பிடிச்சிட்டு அப்படியே ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்து அழுவாங்க. அப்போ இந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆயிடும். நம்மளதுல இப்படி அடிக்கிற பழக்கமும் இருக்கு, இப்படி போற பழக்கமும் இருக்கு. இப்படி இழுத்தோம்னா நம்மளோட தேர்ட் ஐ சீக்கிரமா ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல ஒரு ஜவ்வு இருக்குமா, அந்த ஜவ்வு கிழிய தான் அந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும். அந்த தேர்ட் ஐ எப்படி இருக்குன்னா, நம்ம அம்மாவோட வயிற்றுல இருக்குமா ஒரு 9.25 மாசம் வச்சுக்கோங்க. கை அசையும், கால் அசையும். உங்க பாப்பா பாருங்களேன், இங்க இடிக்க எத்து ஒழிக்கிற பாருங்க அப்படின்னு இப்படி பார்த்து தொட்டு பார்த்தெல்லாம் எல்லாம் இருக்கும். 9.25 மாசம் வரைக்கும் அந்த ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணியில மதந்துட்டு இருக்கும். காது வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா தண்ணி எல்லாம் போகுது. யூரின் மோஷன் எல்லாம் போகுது. தொப்புள் வழியா தான் நமக்கு உணவு வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தொப்புள் உருவாகுது. அடுத்தது இதயம் துடிப்பு வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உருவம் வருது. இப்போ அந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்ற நேரத்துல இறைவன் என்ன பண்ணுவான், நம்ம ஆன்மாவை பிடிப்பானா, பிடிச்சி உட்கார வச்சு சினிமா படம் போற மாதிரி உட்கார வச்சு படம் விட்டுருவாரு. போன பிரிவில் நம்ம யாரு, எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் இறந்தோம், எப்படிலாம் கஷ்டப்பட்டோம் எல்லாம் வந்துடும். இந்த பிரிவில் அம்மாவா யார் படுத்துட்டு இருக்கா, அப்பாவா இல்லை யார் சுத்திட்டு இருக்கா, எப்படியெல்லாம் வளர போறோம், எப்படிலாம் கஷ்டப்படுறோம், எப்படி இறக்க போறோம், எல்லாத்தையும் காட்டிட்டு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம நேரா உயிரை பிடிச்சிட்டு வந்து தலைக்குள்ள வச்சிருவாரு. இந்த உச்சி வந்து க்ளோஸ் ஆகாதுமா, உச்சி வந்து ஓப்பனா இருக்கும். இது உள்ள வச்சிருவாரு. உள்ள வச்சோடனே உள்ள வந்தோடனே அந்த குழந்தை ஐயோ நம்ம தண்ணிக்குள்ள இருக்கும் ஒரு உத அம்மாவை, அதான் பிரசவலி, நான் தண்ணியில இருக்கேன் என்ன வெளியில விடுங்கன்னு ஒரு உத. குழந்தை வெளியில வரும். சில நேரங்கள்ல அந்த ஃப்ளூயிட் உடஞ்சி வெளில வந்துச்சு, குழந்தை வரலான்னு தண்ணி குடிச்சிருச்சுன்னுவாங்க. அப்ப 9.25 மாசம் வரையும் குடிக்காத குழந்தை ஏன் இப்ப குடிக்கணும், அப்பதான் அதுக்கு நினைவு வருது. பிறவி நினைவு வருது. உடனே வெளியே வந்தோடனே குழந்தை அழும். எல்லாம் சொல்லுவாங்க குழந்தை வந்து உயிரோட இருக்கிறதுக்காக. வெளியே வந்தது எதுக்கு அழுதான், இறைவா ஏற்கனவே கஷ்டப்பட்டுதான் நான் என்னை கூட்டுக்கினேன், மறுபடியும் எதுக்கு இந்த மாதிரி இந்த இதுல விடுற, என்னை எப்படி யார் காப்பாத்துவோம், இவங்க என்ன காப்பாத்துவாங்களா, என் அம்மா காப்பாத்துவாங்களா, என் அப்பா காப்பாத்துவாங்க, நீ தானே இருந்த. அந்த குழந்தை வளர்ந்து பேசுற வரைக்கும் எல்லாமே தெரியும், ஞாபகம் இருக்கும். அது வாயை கட்டிடுவான் இறைவன். ஈயும் சிரிக்கும், அழுவும், பேய் பார்க்குது, சாமி பார்க்குது சொல்லுவாங்களே, எல்லாம் உண்மைதான். அழுவும் சிரிக்கும் எல்லாம் பண்ணும். பேசும்பொழுது மறதி கொடுத்துருவான் இறைவன், எல்லாத்தையும் மறந்துடும். நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறவங்க தான் சித்தர்கள், மகான்கள். அதெல்லாம் மறந்து போனதான் நம்ம எல்லாம் மனுஷ பெரிய கடவுளே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும் எப்படியே குத்துறேன், என்ன நடக்க போகுது ஏற்கனவே கடவுள் சொல்லியாச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஆல்ரெடி ரோட்டட் தான். இன்னைக்கு நான் உங்களை பார்க்கணும், நீங்க என்ன பார்க்கணும், நான் உங்ககிட்ட பேசணும், நம்ம எல்லாரும் ஒன்னா நிக்கணும், அது வந்து டெலிகாஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி தான் நம்ம பேசணும்னு இல்லை, நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும், அதுதான் இங்க நடந்தது. உங்க மூலமா மத்தவங்களுக்கு போய் சேரணும். இது கண்டிப்பா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அண்டு இவ்வளோ கஷ்டங்களுக்கு ரெமெடி இருக்குதுங்கிறது இவர் சொன்ன மாதிரி இது ஆன்மீக மெடிக்கல் ஷாப்ல இது ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பிரச்சனையோட வாழ்வாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரியாம தேடுவாங்க. சோ அந்த தேடலுக்கான விடை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இது. சிருஷ்டி ஒளி.